ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆக்ஃபிட் அகாடமி. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் பணக்காரர் ஆவது எப்படி. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கொஸ்டின் என்னென்னா, முதல்ல நீ ஆயிட்டியாடா. ஜோக்ஸ் அப்பார்ட், இதை பற்றி நம்ம சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 20 years பேக்கு மிஸ்டர் செல்லப்பா அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காக சில ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம். நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாளில் ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாளில் ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இந்த வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் சீரியஸாக ஃபன் சப்பார்ட் எப்படி பணக்காரங்க ஆகுறாங்க, இல்லை பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிறது தான், 5% மக்கள் இந்த உலகத்தினுடைய 95% வெல்த்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இவங்க 5% மக்கள் எப்படி பணக்காரன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மிகச்சிலர், ரொம்ப குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ், நான் என்னால் 1, 2ன்னு என்னால் நம்பர் சொல்ல முடியல, ஒரு மினிமல் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வேர் ஸ்கில் பேஸ்ட் பீப்புள். அதாவது அவங்களுடைய திறன், தொழில், பேஷன் டுவர்ட்ஸ் தட் இண்டஸ்ட்ரி has take them to a next level and they had become a $1 billion man. இப்போ நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில் கேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கலாம், இல்லை வாரன் பஃபட், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், அவருடைய ஸ்கில் அதை கற்றுக்கிட்டு அவர் கோடீஸ்வரன் ஆனதாக இருக்கலாம். இவங்களை தவிர்த்து இலான் மஸ்க்கு, நீங்கள் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். இதில் நமக்கு தெரிஞ்சு ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு தெரியறது யாருன்னா செலிப்ரிட்டிஸ், அதாவது ஆக்டர்ஸ், மூவிஸில் இருக்க ஹீரோஸ், ஆக்ஷன் ஹீரோஸ். அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ. ஆனால் அவங்களெலாம் விட பல மடங்கு சம்பாதிக்கிறவங்க இந்த ஸ்கில் பேஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான். அடுத்த செட் ஆஃப் மக்களை பார்த்திங்கன்னா, தே ஆர் இன்ஹெரிட்டட் வித் வெல்த். அதாவது அவங்களுடைய பரம்பரை சொத்து இருக்கும், அந்த பரம்பரை சொத்தை அவங்க மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் மக்கள். இதில் வந்து நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3% மக்கள் இந்த செகண்ட் கேட்டகரியில் இருப்பாங்க. மூணாவது கேட்டகரி ஆஃப் மக்கள் இஸ் கால்டு ஸ்மார்ட் எஃப் ஸ்டார்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அனைத்து குறுக்கு வழிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட், அரசியல் சப்போர்ட்டோ, போலீஸோ, வாட் எவர் இட் இஸ், எதை எப்படி நவுத்துனா அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய தனித்திறன். இன்னும் கேட்கப்போனால் அவங்க செய்கிறத எல்லாராலையும் செய்ய முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்பெஷாலிட்டி ஸ்கில் செட். இது நம்ம அவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதா திருட்டு கூட செய்ய முடியாதவன் அவன் செய்கிறத நாம் செய்யணும்னு நினச்சி போய் நிறைய பேர் மாட்டிக்கிறது தான் நம்ம இன்றைக்கி நம்ம பொதுவாக பார்க்கலாம். ஸோ இந்த 3 முக்கியமான தரப்பு மக்கள் தான் இன்றைய வெல்த், ஃபினான்ஷியல் வெல்த் ஆஃப் த வேர்ல்ட் ஹஸ் பின் ஹேண்டில்ட். இதை தவிர நான் ஏதாவது விட்டுருக்கலாம். ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஃப்ரம் மை விஷன் பாயிண்ட், these 3 people handle the most வெல்த் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. மேபி அரசியல்வாதி நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம். அவங்க இந்த கேட்டகரி உள்ள எதுக்குள்ளேயாவது செட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3வது கேட்டகரியாக சொன்ன ஸ்மார்ட் ஸ்டார்ஸ், அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக 4 முக்கியமான வழியாக கையாளுறாங்க. அதில் முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பான்சி ஸ்கீம். ஏன்னா இது வந்து இப்போ காலங்காலமாக இருந்துட்டு வர்றது தான். இது என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு சதுரங்க வேட்டை படத்தை பார்த்தீங்கன்னா அதை முழுசாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒருத்தனை ஏமாற்றணும்னு நினைக்கிறப்ப அவங்ககிட்ட கருணையை தேடக்கூடாது, அவன் ஆசையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற டிப்பிக்கல் வேர்டிங் செட் ஆகும். அதாவது ₹1 முதலீட்டுக்கு நான் உனக்கு ₹2 தரேன் அப்படின்ற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா உடனே நம்ம அவங்ககிட்ட காசை முதலீடு பண்ணுறது, அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கூட நம்ம கவலைப்படாமல், பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த முதலீட்டுக்கும் 15%லேருந்து 20% மேலே ஆவரேஜாக எந்த பிஸ்னஸ்லேயும் பெரிய மார்ஜின் எடுக்க முடியாது. ஆனால் ₹1 வருதுன்னா அது எய்தர் இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸு, நார்கோட்டிக்ஸ், இதை மாதிரி பிஸ்னஸில் அந்த மாதிரி பெரிய மார்ஜின். ஆனால் இவன் ஏதோ நேர்வழியில் சம்பாதிக்க போகிறான் அப்படின்னு நினச்சி நம்ம காசை கொண்டு போய் அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒருத்தர் காசை வாங்கி இன்னும் 2 பேருக்கு பிரிச்சுத்தனா இப்படியே காசு மல்டிப்ளை ஆன பிறகு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஈ வில் எக்ஸ்பேண்ட். திஸ் இஸ் கால் பான்சி ஸ்கீம். இது ஏதோ இந்தியாவில் இங்கே நம்ம ஊரில் கிராமத்தில் சிட் ஃபண்ட் நடத்தி பழப்பு நடத்துகிறவங்க மட்டும்தான் இந்த தப்பு பண்ணுறான். சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் பல்வேறு மக்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. கிராண்ட் எக்ஸாம்பிள் வந்து பர்னி மேடாஃப். அமெரிக்காவில் இருக்க வால் ஸ்ட்ரீட்டில், அதாவது வால் ஸ்ட்ரீட் தான் அங்கே அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் நடக்கிற இடம். அந்த இடத்துல அதாவது ஒரு 18-20 மாடி கட்டடம் வச்சு இந்த மாதிரி ஒரு பான்சி ஸ்கீம் பல வருஷமாக நடத்திட்டு வந்து அந்த 2008 ரெசிஷனில் தான் இஸ் நாட் ஏபிள் டு ரிட்டர்ன் த மணி, ஹி கெட் காட், அவர் மாட்டிக்கிறார். ஸோ ரெண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது நம்ம ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு எப்பயுமே கனெக்ட் ஆகிட்ருக்கோம். ஒன்றுமே வேல்யூ இல்லாத ஒரு குப்பை பொருள், ஒரு ப்ரோட்டீன், இது வந்து அங்கேருந்து விளையுது, இங்கேருந்து விளையுது, இதோட காஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு கீழே 2 பேரை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஸோ ஒருத்தர் கீழே கடைசியில் எல்லாரும் வந்து அந்த ஆள் சேர்க்க முடியாத நிலைமையில அந்த பிஸ்னஸ் போகிறப்ப அதுக்கு மேலே அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உடஞ்சி போயிடும். மூணாவது பிஸ்னஸ் ஒன்றுமே வேல்யூவே இல்லாத ப்ராடக்டை ரொம்ப ஹைப் ஆக்கிறது. ஐயோ அது பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருள். சதுரங்க வேட்டையில் வர உளி மேட்டர் மாதிரி, அது ஒரு உளி, அந்த பொருள் பல மடங்கு விலை போகும், அதை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு வாங்கலாம். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே உங்களுடைய பேராசையை முதலீடாக வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. பொதுவாக இதுக்குள்ளே நம்ம, அதாவது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க யாரும் இதுக்குள்ளே விழ போகிறதில்ல. பட் தெர் இஸ் அ 4th இம்பார்ட்டன்ட் ஸ்கேம் இஸ் தேர் இந்த இண்டஸ்ட்ரி. அது வந்து நிறைய பேர் இன்னும் கேட்க போனால் லீகலாக கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் பிஸ்னஸ். அப்போ நானும் அந்த பிஸ்னஸில் தான் இருக்கேன், நீங்களும் அதான் பண்ணுறீங்களான்னு கேட்க போகிறீங்க. See, there are 2 different types of coaches. Everybody need a good coach and a bad coach. இப்போ அப்படின்றப்ப இந்த கோச்சிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட 2 நாள் ஒர்க் ஷாப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த 2 வாரத்துலேருந்து நீங்கள் காசு சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, உடனே என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்கள் என் கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸான ஒரு என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறப்ப அதுக்காக அந்த மக்கள் ஜாயின் பண்ணுறது. இதை வந்து எந்த லீகாலிட்டிலையும் தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா அவனும் திருடலை. அவன் என்ன சொல்லித்தரான், அவன் சொல்லித்தந்தான். ஆமாம் நான் இதை தான் சொன்னேன், என்னுடைய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்தான். ஸோ கிளாஸ் முடிஞ்சு போகிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா அவன் அடுத்த 2 வாரத்துலேருந்து காசு சம்பாதிப்பானான்னா கிடையாது. ஏன் அவனால் பண்ண முடியாதுன்னா, அவனுக்கு இதை இவ்வளோ அது என்னதுன்னு ஃபஸ்ட்டு அந்த 2 நாள் கிளாஸு ஒரு சின்ன ஒரு துருக்கு மாதிரி தான் இருக்கும். அவன் ஒரு ஸ்கில்லை மட்டும்தான் கற்றுக்குவான். அந்த ஸ்கில்லை அவன் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கு இந்த கோச்சினுடைய சப்போர்ட் தேவை. ஸோ இந்த கோச்சினுடைய அடுத்த லெவல் கோர்ஸுக்கு போவான். இப்படியே அந்த கோச் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் அதை வழி நடத்திட்டு கொண்டு போகிறேன்றது சாதாரணமாக நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்கல. ஒரு 400 ரூபாய் 200 ரூபாய்க்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஹூக்கில் ஆரம்பித்து அது வந்து பல லட்சக்கணக்கு வரைக்கும் அமௌண்ட்டை அடுத்தடுத்த லெவலில் அவங்க வாங்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி கோச்சிங் பிஸ்னஸ் இஸ் அ ப்ரிடாமினன்ட் பிஸ்னஸ். அப்போ எல்லா கோச்சுமே தப்பா? அப்போ கோச்சிங்னு நம்ம போய் கற்றுக்கூடாதா, ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஹாவ் அ ரைட் மைண்ட் செட் டு கோ த்ரூ கோச்சிங். நீங்கள் நிறைய பேர் நம்ம பேராசை உடனே அதை சம்பாதிக்கணும், நாளையிலேருந்து 6 ஃபிகர் டிஜிட் நம்பரில் நீங்கள் காசு சம்பாதிக்கணும். 6 ஃபிகர் டிஜிட்னா என்ன அர்த்தம்? யாராவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தப்ப 6 முட்டை போட்டால் என்ன நம்பர் வரும்னு யோசிச்சுருப்போமா? யோசனையே கிடையாது. அது ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தனா அந்த விஷயத்துக்கு அடுத்த ஹூக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது. மார்க்கெட்டிங்னா எப்படின்னு சொல்லித்தராரு. நாளிலேருந்து நாமளே மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி, யூடியூப் வீடியோ போட்டு எப்படி கோடிக்கணக்காக காசு சம்பாதிக்கிறது எப்படி, அவ்வளோதான். எந்த ஒரு விஷயமும் அதற்கே உரிய கன்சிஸ்டன்சியில் தொடர் உழைப்பை போடும்போது தான் அதுக்கான பலனை கொடுக்கும். இந்த தவறான நம்பிக்கையிலேருந்து நம்ம வெளில வர்றப்ப தான் உண்மை என்னன்றது நமக்கு புரியும். சரி, அப்போ கோச்சிங்கில் நம்மளால் எப்படி கரெக்டான விஷயத்தை கற்றுக்கிட்டு எவ்வளோ நாள் ஆகும், அந்த கோச்சிங்கில் அவர் சொல்லித்தர விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ பொதுவாக கோச்சிங் அப்படின்னு நம்ம போகிறப்ப அந்த ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப்போ இதுலேயோ நம்ம இல்லை ஒரு 4 மணி நேரம், அது வந்து நார்மலாக இந்த இன்ட்ரோடக்ஷன் ஒர்க் ஷாப்பில் ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்களே பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கேரியர் இன் ஃபிட்னஸ்ன்னு நடத்துவோம். ஸோ அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். இது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அடுத்த லெவல் கோர்ஸ் வைக்கிறோம், சிஎஃப்ஆர் வைக்கிறோம். அது வந்து இட்ஸ் லைக் எ ப்ராப்பர் கோச்சிங். நாங்கள் வந்து 2 நாள், வி டோன்ட் பிலீவ் இன் 2 days. அவர் கிளாஸ் ரூம் செஷன் இஸ் மினிமம் 12 days. அதாவது கைடுன்னு எடுத்துக்கிட்டால் கூட 6 நாள் கிளாஸ் ரூம் செஷன் தேவைப்படும். ஸோ நீங்கள் அதில் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் லேர்னிங் த ஸ்கில்ஸ். முதல்ல ஸ்கில்லு, அந்த தொழில் திறனையும், இல்லை அது வந்து நான் இப்போ ஃபிட்னஸ் ட்ரைனிங்கிறதால என்னோடதோட ரிலேட் பண்ணி பேசுகிறேன். இப்போ மார்க்கெட்டிங்னா நீங்கள் அது என்னது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் பர்சனலாக உங்களுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அது ஒரு ஹவு டு மேக் அ யூடியூப் வீடியோ அப்படின்னு ஒருத்தர் கிளாஸ் நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த யூடியூப் வீடியோவில் போய் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப வீடியோடைய ஆங்கிள் எப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணும், எப்படி பேசணும், கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணணும், ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம்
உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டெலிவர் பண்ணணும். அது தேர்ட் லெவல். யூ வில் பி இன்க்ரீஸிங் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். நீங்கள் எப்படி உங்களுடைய மார்க்கெட்டிங் திறன், அதாவது நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்துகிறீங்க, எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்க போகிறீங்க அப்படின்றது அடுத்த லெவல். இது முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய ரியல் ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸோ ஒர்க் ஷாப்போ வரீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சொல்லித்தர ஸ்கில்லை முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 to 6 months, உண்மையாக சொல்லப்போனால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம் கூட எடுக்கும். நீங்கள் ஏன்னா ஸ்கில்லுன்றது இப்போ ஸ்குவாட் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நான் அதை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் அதில் கற்றுக்கிறேன். ஸோ இட் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ ஸ்கில் லேர்னிங்க்கு 6 மாதம் மினிமம், மேக்ஸிமம் 1 வருஷம் ஆகும். ஸ்கில் லேர்னிங் முடிஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் ஸ்ட்ரென்த்து கூடுது, இல்லை உங்கள் மசில் கூடுது, இல்லை ஃபேட் லாஸ் ஆகுது. ஸோ யூ ஸ்டார்ட் கெட்டிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ், தென் யூ கனெக்டட் டு த ஸ்கில். நீங்கள் அந்த ஸ்கில்லோட கனெக்ட் ஆகிக்கணும். இப்போ அடுத்தது யூ நீட் டு பில்ட் ரிலேஷன்ஷிப் டு யுவர் கஸ்டமர். ஸோ அதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அதுதான் நார்மலாக நம்ம இப்போ எல்லாருக்குமே நான் ரொம்ப ஈஸியான பிளேஸாக நான் சொல்கிறது ஒரு ஜிம். ஏன்னா ஜிம் நீங்கள் ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் பண்ண போகிறீங்களா இல்லை ஆஃப்லைன் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க, எதாக இருந்தாலும் ஒரு ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 6 மாதமாவது ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங், அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்குது, ட்ரைனிங் டெலிவரி எப்படி கொடுக்குறது, கோச்சிங் எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அடுத்த 6 மாதம் ஆகும். அடுத்தது யூ நீட் டு பில்ட் யுவர் ஓன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எப்படி உங்களை மார்க்கெட் பண்ண போகிறீங்க, உங்கள் சர்வீஸ் எப்படி யூனிக்காக இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு என்கொயரி வரும். அந்த என்கொயரியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மணியாக மாற்றுறதுன்றது உங்களுடைய தனித்திறனை பொறுத்தது. இது நான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு வேறு. நீங்கள் நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் டபால்னு என்ட்ரான உடனே நாளைக்கே காசு சம்பாதிக்க முடியும், கிடையவே கிடையாது. இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொதுவான ஒரு ரூல். ஸோ வென் யூ என்ட்ரிங் இன்டு ஒரு ஸ்கில் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் யூ வாண்ட் டு மேக் தட், அந்த ஸ்கில் லேர்னிங் ப்ராசஸை உங்கள் மணி மேக்கிங் ப்ராசஸ் ஆகணும்னு நினச்சா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் டைம் ஆகுது தேவைப்படும் மினிமம். நீங்கள் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் லேர்னர், பயங்கரமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம். நார்மலானா 2 வருஷம் டைம் ஆகும். இந்த 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்காமே இருக்க போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. உங்களால் மினிமம் இன்கம்மை தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால் ரொம்ப ஈஸியாக 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுங்க, நாளைக்கே ஆன்லைன் ட்ரைனிங் ஆரம்பித்து அப்படியே உலகத்தில் இருக்க எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் பல கோடி சம்பாதிங்க. உங்கள்கிட்ட ஆன்லைன் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறீங்க, உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை கிளைண்ட்டை பார்க்க முடியும்? மிஞ்சி போனால் 8 கிளைண்ட்டு 9 கிளைண்ட்டு அவ்வளோதான் பார்க்க முடியும். ஸோ 8 கிளைண்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 8 16 கிளைண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுட்டா ஒரு கிளைண்ட்டுக்கு ஆன்லைன் சார்ஜஸ் ஆவரேஜாக 10,000 நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட 1,60,000 இஸ் த மேக்ஸிமம் ஏர்னிங் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ அவ்வளோதான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியோடைய லிமிட்டே இவ்வளோதானா அப்படின்னா கிடையாது. அடுத்தடுத்த லெவல் நீங்கள் ஓவரால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய 20 வருஷத்தில் ஆஃப்லைன் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங், அதுக்கப்புறம் இதை ப்ராடக்டாக பில்ட் பண்ணுறது, இந்த லெவலில் போகும்போது தான் உங்களுக்கு பேசிவ் இன்கம், அதாவது ஒரு ப்ராடக்டாக இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம் எடுக்கிறேன், இப்போ ஒரு இந்த யூடியூப் சேனல் மூலிமா எனக்கு ஒரு ரெவென்யூ வருது அப்படின்னா தட் இஸ் அ பேசிவ் இன்கம். இதெல்லாம் ஸ்டேஜஸில் தான் வருமே தவிர்த்து உடனே இம்மீடியட்டாக எந்த விஷயமும் நடந்துராது. சரி, இவ்வளோ உண்மை இருக்கும்போது ஏன் மக்கள் இன்னும் இந்த குறுக்கு வழிகளை தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கிட்டேயும் இருக்க மைண்ட் செட் தான் வேலை செய்யாமல் எப்படி காசு சம்பாதிக்கிறது. இது ஒரு அடிப்படை சோம்பேறித்தனம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலத்துலேயே நான் காசு சம்பாதிச்சு செட்டில் ஆகணும், ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆகி என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ நாள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இருப்பீங்க, இல்லை ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகிறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்களா, சும்மாவே எவ்வளோ நாள் தான் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ முதல்ல இதை யோசிங்க. ஒவ்வொரு உயிரும் தனக்கே உரிய உழைப்பை இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்தே ஆகணும். ஒரு தேனியை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ஸ்பூன் தேனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர், அது குறைஞ்சது பல லட்சம் மலர்களில்
மேபி 100 மைலாவது அது போக வேண்டியிருக்கு. யாருக்காக அது செய்யுது? அது கிடையாது. 3 அறிவு உள்ள ஒரு சின்ன உயிரினம். 3 அறிவுனா அதுக்கு வந்து சுவை, தொடு மற்றும் மோப்ப சக்தி மட்டும்தான். மற்றபடி கண்ணெல்லாம் மங்கலாக தெரியும், காது கேட்காது. அது தனக்காக ஆயுள் பூரா உழைக்குது. அப்படின்றப்ப நாம் ஏன் 6 அறிவு உள்ளவங்க ரிட்டையர் ஆகணும், சும்மா உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஹியூமன் எவல்யூஷனை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உழைக்கணும், நம்மளுடைய அறிவையும் அனுபவத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான குறிக்கோளிலே உருவாக்கப்பட்டது. ஸோ இதை நாம் மறந்துட்டு குறுக்கு வழியில் ஏதோ காசு சம்பாதிச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த மாதிரி தவறான விஷயங்களை விழுந்துடுறதுனால தான் we are not able to be successful. இந்த குறைந்த நேரத்தில் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அந்த அடிப்படை சோம்பேறித்தனத்திலிருந்து தான் வருது. ஏன்னா இந்த தலைமுறைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறேன். உழைப்பு மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தே ஸ்டார்ட் பிலீவிங் சம்திங் கால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது எல்லாராலையும் செய்ய முடியாது. நான் சொன்ன வெறும் குறிப்பிட்ட ஒரு சிலரால் மட்டும் செய்யக்கூடிய தே மைட் பி ஸ்மார்ட் ஸ்டார் F-ஸ்டார் பீப்புள். ஸோ அவங்களால மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். அவங்க செய்கிறத நாம் செய்யணும்னு நினைக்கிறோம், இல்லை அதுக்காக காசு செலவு பண்ணுறோம் அப்படின்றது பெரிய முட்டாள்தனம். ஸோ உழைப்பை நம்புங்க, தொடர்ந்து உங்கள் எஃபோர்ட்டை போடுங்க. இந்த நான் சொன்ன லேர்னிங் அண்ட் கோச்சிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பணக்காரராக உருவாக முடியும். அதுக்குரிய நேரம் மற்றும் உழைப்பை போடுறதுக்கு எப்பயுமே தயாராக இருங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்ஃபிட் அகாடமி சேனலுக்கு. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.